இது என்ன வெற்று விளம்பரமாக பார்க்கணுமா? ஒரு பக்கம் எல்லா செக்ஷனையும் இந்த திட்டங்கள் கவர் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானங்கள், ஒரு அனாலிசிஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யுனிவர்சல் ஸ்கீமாக நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா தரப்பினரையும் இன்க்ளூசிவாக இணைக்கக்கூடிய வகையில பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டுட்டு வந்திருக்குது. அனலிஸ்ட் சொல்றது என்னன்னா, இந்த யுனிவர்சல் ஸ்கீம் ஒருவேளை இந்த அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஒரு நிலையை 5 ஆண்டு முடிவில் ஏற்படுத்தக்கூடும்னா கூட அதை ரெடியூஸ் பண்ணும் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த யுனிவர்சல் ஸ்கீம்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை வந்து இது கவர் பண்ணுதுங்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்குது. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதற்கான ஒரு யுத்தியாவும் பார்க்கலாமா? இல்ல இது வெறும் வெற்று விளம்பரம் தாங்க, வெறும் பேர் மட்டும்தான் இவங்க வைக்கிறாங்கன்னு திரு மணிகண்டன் சொன்னது போல நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல, அடுத்தடுத்து தொடங்கப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் வெறுமே தேர்தல் கால உத்திகள் அப்படின்னு மட்டுமே பார்ப்பது சரியான அணுகுமுறையாகவே நான் நினைக்கல. ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு, ஆட்சிக்கு எதிரான உணர்வுன்னு ஒன்று தோன்றி இருந்தால் அதை மட்டுப்படுத்துவதற்காக, அதை நீர்த்து போக செய்வதற்காக புதிதாக திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் சில அனாலிஸ்டுகள் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி அணுகுமுறையும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, மக்கள் நல திட்டங்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் முழுக்க வாக்குகளை குறிவைத்தே செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது பார்வையே முதல்ல ஒரு நோயுற்ற பார்வை. இளம் வயது முதலே சமூக நீதியை தன்னுடைய சுவாசமாக கொண்டு வளர்ந்த ஒரு மனிதன், தன்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சமூக நீதியையே கொண்டிருக்கக்கூடிய ரத்த ஓட்டமாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மட்டும்தான் இந்த மாதிரி திட்டங்களை இந்த 4 ஆண்டு கால 5 ஆண்டு கால காலத்துக்குள்ள வரிசையாக செயல்படுத்த முடியும். பெயர் மாற்றமா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். கண்டென்ட் உண்மையிலேயே என்ன? நான் அந்த கண்டென்ட் அந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. ஏன்னா உள்ளடக்கத்தை விட்டுட்டு மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசி அரசு செய்த மக்கள் நல திட்டங்களுடைய உண்மையான பலன்களை மக்களிடம் கொண்டு போகாமல் விட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த கண்டென்ட்டுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எஸ்கேபி கருணா சரியாக சொன்னாரு. அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் விளக்கி சொன்னாரு. அதனால நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினர் ஒவ்வொரு பகுதியினருக்கும் தேவைப்படுகின்ற திட்டங்களை பார்த்து செய்கின்ற அரசாக இந்த அரசு இருக்குது. இதுவரை வரலாம், ஒருவேளை வரலாம், யுஎஸ்ல இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ரஷ்யால இருந்தோ, சீனாவில இருந்தோ, வடகொரியால இருந்தோ கூட வரலாம், வந்து பார்க்கலாம். ஏன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியினரையும் தேடி பிடித்து பார்த்து அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய திட்டங்களை மு.க. ஸ்டாலின் அரசு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமூகத்துல விளிம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியினருக்கும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று செய்பவர்களை, அதன் காரணமாக அதனுடைய துணை விளைவாக மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது வரக்கூடும். ஆனா மக்கள் ஆதரவை பெறுவதற்காக, அடுத்த தேர்தலில் தனக்கு ஓட்டு விழ வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த மாதிரி அணுகுமுறையே அவர்கிட்ட இருக்கிறதாக தெரியல. அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே சொன்னாரு, எனக்கு வாக்களிக்காதவர்களையும் வாக்களிக்க செய்யும் விதமாக என்னுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு. அதைத்தான் இப்போ எஸ்கேபி கருணா பேசும்போது சுட்டி காட்டுறாரு. அது போக சமீபத்துல ஒரு சமூக ஊடகத்துல ஒரு செய்தி பார்த்தேன். திமுகவினுடைய ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பல முகங்களை போட்டு ஒரு கார்டு பார்த்தேன். அதுல இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியில இருக்க ஒரு கட்சி அதை முன்வைத்து பேசுது. அதுல இருக்கக்கூடிய பல முகங்கள் ட்ரெடிஷனலா திமுகவை ஆதரித்த முகங்களே இல்லை. இந்த 2018-19 அதுக்கு பிறகு 2019 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அவர் மக்களிடத்துல காட்டுகின்ற அக்கறையை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது மு.க. ஸ்டாலினை அல்லது அந்த திட்டங்களை, அவங்க முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய முகங்களாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை திமுகவினுடைய ஈகோ சிஸ்டம் தள்ளிவிட்டு சாதாரணமாக திட்டங்களையும் கோட்பாட்டு தோழமை காரணமாக, கொள்கை நட்பு காரணமாக திமுகவுக்கு ஆதரவாக பேசிய பல நபர்களை திமுகவினுடைய குரல்களாகவே மாற்றி கொடுத்தது இந்த எள்ளல் தொனியும் அங்கதம்ங்கிற பெயர்ல செய்யக்கூடிய அவதூறுகளும் தான் அவர்களை அந்த இடத்துக்கு மாற்றி இருக்குது.
அதனுடைய விளைவாக வாக்களித்தவர்கள் பலர் திமுகவுக்கு எதிராக கடந்த காலத்தில் வாக்களித்தவர்கள் இப்போது இந்த இதுவரைக்கும் நான் சூரியனுக்கு ஓட்டு போடல, இலைக்கு தான் போட்டேன். ஆனா இப்போ இவர் ஆட்சியில நான் சூரியனுக்கு போடுவேன். ஏன்னா அவருடைய பல திட்டங்கள் எங்களுக்கு வீடு சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய மனிதர்களை அங்கங்கே ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இது இப்போ போட்டோஷாப் எடுத்து வந்தது இல்ல. அது உண்மையான உணர்வின் வெளிப்பாடாக புரிந்து கொள்ள முடியும் மக்களோடு பழகுகிறவர்களுக்கு. ஓகே. மக்கள் பக்கத்துல போகாதவங்க வைத்தறிச்சலோட என்ன வேண்டுமானாலும் பேசலாம். தன்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவருடைய கருத்தை கூட கேட்க தயாராக இல்லாமல் பேசாம இருங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மக்களுடைய கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மாலை நேரத்துல பரப்புரை செய்யறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யல. 2வது இடத்துக்கான போட்டியில கட்சிக்குள் தன்னுடைய தலைமையை நிறுவிக்கொள்ளும் போட்டியில, கூட்டணிக்குள் தன்னுடைய தலைமையை நிறுவிக்கொள்ளும் போட்டியில பிரம்மாண்டமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். 2026 களம் திமுகவின் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. அந்த வெற்றியை வேறு வகைகளில் பறித்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக தொண்டர்களை முதலமைச்சர் விழிப்போடு வைத்திருப்பதற்காக சில விஷயங்களை பேசுறாரு. ஓகே. மற்றபடி மக்கள் நல திட்டங்களும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முயற்சி, பரப்புரை முயற்சியும் மக்களிடத்துல திமுகவினுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் நேரடியாக விமர்சனம் செய்ய முடியாதவர்கள் அங்கதம் என்ற பெயர்ல அவதூறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எதிர்க்கட்சியோ வைக்கக்கூடிய விமர்சனத்தை இந்த திட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம மேலும் எடுத்துக்க முடியுமா? இல்ல இப்போ தொழில் வளர்ச்சியில இரட்டை இலக்கத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா விவசாயத்தை நீங்க கைவிட்டுட்டீங்க, விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் மக்களுக்கு இந்தந்த திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு இந்தந்த திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு, காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு, இது போன்ற விஷயங்களை சொன்னா காமராஜர் கொண்டுட்டு வராததா? அந்த அடித்தளம் தாங்க இன்னைக்கு இந்த நம்பர்ஸ் நீங்க காட்டுறதுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சேலன் மணிகண்டனே சொன்னாரு, தமிழ்நாட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது புவியியல் ரீதியானதுங்க, அது கடல் சார்ந்த மாநிலம், அதனால இந்த நம்பர்ஸ் அப்படின்றாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதுக்கு திமுகவோ இந்த 4 ஆண்டு கால ஆட்சியோ அதை கிளைம் பண்ணிக்க முடியாதா? இல்ல, இந்த 10 ஆண்டுகளுக்கு கடந்த இந்த ஆட்சிக்கு முன்னால் இருந்த 10 ஆண்டுகள்ல இது முழுக்க முழுக்க நிலப்பரப்பாக இருந்த, கடற்கரையே இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருந்தது. அப்போதும் கடல் சார்ந்த மாநிலமாகத்தானே இருந்தது. கடல் சார்ந்த மாநிலங்களாக இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருக்கு? தமிழ்நாடு மட்டுமா இருக்கு? அது போக கலைஞர் காலத்துல இருந்தது இரட்டை இலக்கம், அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ற உண்மையை ஏற்றுக்கொள்வதில் என்ன கஷ்டம்? இந்த இந்த கணக்கு முறை இருக்குல்ல, இந்த அளவீட்டு முறை, அது மு.க. ஸ்டாலினும் தங்கம் தென்னரசும் உட்கார்ந்து முடிவு பண்ணதா? இதே அளவுகோல்களை வச்சுதானே நீங்க இந்திய பொருளாதாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்குது, 4வது இடத்துக்கு வந்திருக்குது, அடுத்து 3வது இடத்துக்கு வரும், 2வது இடத்துக்கு போகும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அனைத்து கதைகளும் இதே ஜிடிபி கணக்குகளை வச்சுதானே. சமூக பிரிவுகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் போன்ற குறியீடுகளையும் அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியை நாம கணக்கிடுகிறோமா? அந்த விவாதத்துக்குள்ள யாரும் போறோமா? போறதே கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த அதானியினுடைய வளர்ச்சியும் நீங்க நம்முடைய வளர்ச்சி தான் அப்படிங்கிற விதமாக கணக்கிடப்படும் வளர்ச்சியின் அடிப்படையில தான் இதுவும். இதுல ஏன் வருதுன்னா, அதுவும் எஸ்கேபி காரனா சரியாக சொன்னாரு, சாதாரண மக்களுடைய பார்ட்டிசிபேஷன், சமூக உற்பத்தியில் எளிய மனிதர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பங்களிப்பை கொடுப்பதற்கு எளிய மனிதருக்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இண்டஸ்ட்ரியையும் சேர்த்து கவனிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க, அதுக்கு சில விலைகளை கொடுக்க வேண்டியது இருக்கு, அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்டையும் பெற வேண்டியது இருக்கு, அதுல சில சாதகமான விஷயங்கள் இருக்குங்கிற அதே சமயத்துல சாதாரண எளிய மனிதர்களை, தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பாதகமான விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் அதையும் கம்பி மேல நடக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த அரசு. அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டு தீர்த்து வைக்கின்ற ஒரு வேலையையும் அந்த அரசு செய்துகிட்டு இருக்குது. சேலம் மணிகண்டன் சொல்ற மாதிரி
வழக்கறிஞர் சேலமணிகண்டன் சொல்ற மாதிரி செயல்படுத்துவதில் ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளை விமர்சனம் செய்வதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதனுடைய பலன்களை அப்படியே இடது கையால புறந்தள்ளுவது அல்லது நிராகரிக்கிறது அல்லது அது தொடர்பாக அவதூறுகளை மட்டுமே முன்வைக்கிறது அப்படிங்கிற அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறை எதிர்க்கட்சிகளை மேலும் மக்களிடத்துல தனிமைப்படுத்தும். ஏன்னா உண்மையான பலன்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க அந்த திட்டத்தை பற்றி, அது தங்களுக்கு வந்து சேர்ந்ததை பற்றி இழிவுபடுத்துவதையோ அல்லது அதை கேவலமாக பேசுவதையோ அவர்கள் ஒரு காலத்திலையும் ஏற்க மாட்டாங்க. அவங்க மணிகண்டன் குறுக்கிட உதவி விரும்புறாரு. அரசிடமிருந்து பெறுகிறார்கள். சொல்லுங்க சரி, மணிகண்டன். ஓகே. ஆனா அவர் பேசுனதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த வாய்ப்பை எனக்கே கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன். கொடுப்பேன். இது- நீங்க ஜென்ராம் கேள்வி சார், ஒரு கேட்டீங்கல்ல. சின்ன விளக்கம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆ, ஜென்ராம் சார், நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். எப்ப கொண்டு வந்தீங்க திட்டங்கிறது தான் இங்க எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி. 4 வருஷம் வாளா இருந்துட்டு பேசாம இருந்துட்டு ஆட்சி முடிய போறப்ப அந்திம காலத்துல நல்லா அழகா மேக்கப் பண்ணி புது புது தமிழ் பேரா வச்சு இப்படி கொண்டு வரீங்களா? இதுதான் எந்த நேரத்தில் நீங்க அதே மாதிரி பாருங்க, ஈரோடு இடைத்தேர்தல் வர்றப்பதான் அது வரைக்கும் இந்த உரிமை தொகை யாருக்குமே கொடுக்காம இடைத்தேர்தலை மனசுல வச்சுட்டு உரிமை தொகை அறிவிச்சிங்க. இப்ப ஆட்சியில சொல்றதுக்குன்னு எந்த சாதனையும் இல்ல. சரி. கூட அங்க போயிடுவீங்க, ஒன்றிய அரசு குன்றிய அரசுமீங்க. கொண்டு வரப்பட்ட இல்லைன்னா நேரத்தின் மேல புதுசா கேள்வி பேர் கேக்குறீங்க. வச்சு சோறு வைக்க மாட்டீங்க. ஓகே. ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்ற முதல் நாள் போட்ட கையெழுத்து திட்டம் என்ன? கட்டணம் இல்லாத உரிமை பயணம், மகளிருக்கான உரிமை பயணம். அது அவங்க கொடுத்த வாக்குறுதியும் இல்லை. அவன் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க விமர்சிக்க, இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பற்றி நீங்க பேசுங்க, நானும் அதை அப்படியே கேட்கிறேன். நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது நிறைவேற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறதுல உங்களோட நானும் சேர்ந்து நிற்கிறேன். ஆனா முதல் கொடுக்காத வாக்குறுதியை பதவியேற்றவுடன் முதல்ல நடைமுறைப்படுத்தினார்ல, அது வாக்குகளுக்காகவா? அதுல ஒரு சமூக பங்களிப்பு இருக்கு. சமூகத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க ஒரு நிலப்பிரபுவிடம் அடிமையாக இருக்கக்கூடிய விவசாயியை விட, ஒரு முதலாளியிடம் அடிமையாக இருக்கக்கூடிய தொழிலாளியை விட, ஒரு அலுவலக அதிகாரியிடம் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலக ஊழியரை விட, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆணிடம் பெண், ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி, பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்கிறாள். குடும்பம்ங்கிற அமைப்பே அந்த மாதிரி இருக்கு. அவர்களுடைய பயணத்திற்காக அவர்கள் சிறு 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 விஷயங்களுக்கு கூட யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக மகளிர் உரிமை திட்டத்தை, அந்த பயணமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு உரிமை தொகையாக இருந்தாலும் கொண்டு வந்ததை அவ்வளவு எளிதாக நம்ம கடந்து போய்விட முடியாது. வேறு வேறு விமர்சனங்கள் இருக்கக்கூடும் ஆட்சி மேல, அதை முன்வைத்து நீங்க விமர்சனம் செய்யுங்க. அதுக்கு கருணா மாதிரி நண்பர்கள் பதில் சொல்லுவாங்க. ஒருவேளை அதுக்கு நீங்க சொல்வதில் மாறுபட்ட கருத்து இருந்தா நானும் பதில் சொல்றேன், என்ன மாதிரி ஆட்களும் பதில் சொல்லுவாங்க. அதை விடுத்துட்டு மக்களுக்கு உண்மையிலேயே நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை இடது கையால புறந்தள்ளுவதும் அதன் மீது அவதூறுகளாக சுமத்துவதும், திரும்பவும் அதை தான் சொல்றேன், உங்களைத்தான் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.